எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காணச் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினால் நிரப்புங்க. உடைய வல்லமையினால் நிரப்புங்க அப்பா. உடைய சத்துவத்தினால் நிரப்புங்க. புது பலனை கொடுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்து பலனை கொடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுங்க. என்னென்ன வேலைகள், தொழில்கள் பிள்ளைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. யாரெல்லாம் பிரயாணம் செல்கிறார்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் கர்த்ததாமே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. எந்த சத்துருவின் கிரியைகளோ தீமைகளோ பொல்லாப்புகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. தேவைகளை சந்திங்க. உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.